வெல்கம் டு சந்திரு மேக்ஸ். நம்ம இந்த வீடியோல இன்டெலிஜென்ஸ் பியூரோ செக்யூரிட்டி அசிஸ்டன்ட்ல கேட்ட ரீசனிங் தான் டிஸ்கஸ் பண்ண போறோம். ஏற்கனவே நம்ம ஒரு 6 வீடியோ இது ரிலேட்டடா பார்த்திருக்கோம். அதை பார்க்காதவங்க ஃபர்ஸ்ட் பார்த்துருங்க. ஓகே, அதோட கண்டினியூஷன் தான் இந்த வீடியோ. ஓகேவா? ஒவ்வொரு வீடியோலயும் ஒரு ஷிஃப்ட் எடுத்து டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். இது வந்து 2023 மார்ச்ல கேட்ட எஸ்ஏ பேப்பரோட ரீசனிங் ஷிஃப்ட். ஓகேவா? இதுல வர ஒவ்வொரு கொஸ்டினுமே பாஸ் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்க. எல்லாமே ஈஸி டு மீடியம் மாடரேட் லெவல்ல தான் இருந்துச்சு. ஓகேவா? ஒரு ஷிஃப்ட்டுக்கு 20 கொஸ்டின்ஸ் வச்சு கேட்டிருந்தாங்க. லாஸ்ட் வீடியோல ஒரு 3 கொஸ்டின் உங்களை ட்ரை பண்ண சொல்லியிருப்பேன். அது எப்படின்றத பார்த்துட்டு பேலன்ஸ் இருக்க கொஸ்டின் நம்ம பார்க்கலாம். சரி, இந்த ஷிஃப்டோட கொஸ்டின் சரி பாருங்க. லாஸ்ட் வீடியோல இந்த கொஸ்டின் உங்களை ட்ரை பண்ண சொல்லியிருந்தேன் இல்லையா? செலக்ட் த கரெக்ட் காம்பினேஷன் ஆஃப் மேத்தமெட்டிக்கல் சைன் தட் கேன் சீக்வன்ஸ்லி ரீப்ளேஸ் த சைன் அண்ட் பேலன்ஸ் கிவன் இக்குவேஷன். ஓகேவா? இருக்க நம்பர்ல இங்க ஆப்ஷன்ல இருக்க ஒரு மேத்தமெட்டிக்கல் ஆபரேஷன் போட்டா எங்க வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடும் ரைட் ஹேண்ட் சைடும் ஈக்குவலா இருக்கு அப்படிங்கிற மாதிரி கேட்கறாங்க. இந்த மாதிரி சமுக்கு ஆப்ஷன் வைஸ் தான் போகணும், வேற நமக்கு வழி இல்லை. சரியா? ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்ல இருந்து ட்ரை பண்ணலாம். ஃபர்ஸ்ட் பாருங்க, இங்க வந்து சப்ராக்ஷன் இருக்கு. இப்போ 22 - 16 + 12 டிவைடட் பை 3. இப்போ 12 டிவைடட் பை 3 இன்டூ 3 ஈக்குவல் டு இங்க பிளஸ். ஓகேவா? வாட்மாஸ் ரூல் யூஸ் பண்ணிடணும். ஃபர்ஸ்ட் டிவிஷன், அதுக்கப்புறம் மல்டிபிளிகேஷன். அப்போ 12 பை 3 அப்படின்னு சொல்லும்போது அது 4 ஆயிரும். 4 இன்டூ அதுக்கப்புறம் தான் மல்டிபிளிகேஷன். ஸோ 4 இன்டூ 3 மறுபடியும் 12. ஸோ இந்த இடம் 12. ஓகேவா? இதுல பாருங்க 22 - 16 இருக்கு, அது ஒரு 6. கரெக்டா? அப்போ 6 + 12 இங்க ஒரு பிளஸ். இது ஃபுல்லா பண்ணிட்டோம். ஓகே, வாட்மாஸ் ரூல்னால ஃபர்ஸ்ட் டிவிஷன் பண்ணிட்டு அப்புறம் மல்டிபிளிகேஷன் பண்ணி 6 + 12 இஸ் ஈக்குவல் டு 2 + 4 6. 6 + 12ங்கிறது 18. ஆனா ஈக்குவல் டுக்கு அப்புறம் 6 இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கிடையாது. ஓகே, ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் எலிமினேட் பண்ணிடலாம். செகண்ட் ஆப்ஷன் பார்க்கலாமா? 22 - 16 + 12 டிவைடட் பை 3 ஈக்குவல் டு 3 இன்டூ 2 + 4. ஓகேவா? இதுவும் ஃபர்ஸ்ட் டிவிஷனை முடிச்சிடலாம். இது 4 வருது. ஓகேவா? 22 - 6 அப்படின்னா 6, 6 + 4 10. இங்க பாருங்க 3 2s are 6, 6 + 4 10. அந்த 10 ஈக்குவல் டு 10. அப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைட் ரைட் ஹேண்ட் சைட் ஈக்குவல் ஆயிடுச்சு. ஆப்ஷன் 2 போடுறது ஒரு ஈஸியான சம். ஓகேவா? முடிச்சிட்டோமா? அடுத்து பார்க்கலாமா? அடுத்த கொஸ்டின் B2y C3x D6w E9b. ஓகே, இதுல கொஸ்டின் மார்க்கு அப்புறம் மிஸ்ஸிங்ல என்ன வரும் அப்படிங்கிற மாதிரி கேக்குறாங்க. இதுவும் உங்களை ட்ரை பண்ண சொன்னேன். கரெக்டா? இதுல வாசிக்கும் போதே பாருங்க, இங்க BCDE. அப்ப கண்டிப்பா அடுத்தது என்ன வந்திருக்கணும்? F. அடுத்தடுத்த லெட்டர் ஆல்பபெட்டிக் சீரீஸ்ல வருது. ஸோ F தான் நம்மளோட ஆன்சர். ஸோ இந்த ஒரு ஆப்ஷன் மட்டும் நம்ம எலிமினேட் பண்ணிடலாம். இதுக்கப்புறம் நம்ம லாஸ்ட் லெட்டர் கண்டுபிடிக்க தேவையில்ல, U தான். ஏன்னா மற்ற எல்லா ஆப்ஷன்லயுமே U தான் இருக்கு. ஸோ U போட்டுலாம். இந்த நம்பர் தான் நமக்கு தேவை இல்லையா? 2 இருக்கு, 3 இருக்கு, 6 இருக்கு, 9 இருக்கு, கொஸ்டின் மார்க். நம்பரை மட்டும் பார்த்தாலே நமக்கு ஆன்சர் கிடைச்சிரும். ஏன்னா இப்ப 2 3 மாறுதா? 2 3 மாறணும்னா இன்டூ 1 பண்ணலாம். ஓகே, இது 3 6 மாறுதுன்னா, சாரி, இங்க இன்டூ 1 இல்ல, இன்டூ 1 + 1 பண்ணலாம். இது இங்க இன்டூ 2 இருக்கு. இங்க 6 9 மாறதுக்கு சான்ஸே இல்ல. ஸோ இதுவுமே வராது, இந்த பேட்டர்ன் வராது. வேற என்ன ட்ரை பண்ணலாம்? இதை இன்டூ 1 + 1 போடுறதுக்கு பதிலாக 1.5 போட்டுலாம். 2 கூட ஒரு 1.5 மல்டிபிள் பண்ணா 3 வந்துடும். கரெக்டா? இன்டூ 1.5. ஏன்னா இன்டூ 1 அப்படின்னா நமக்கு மறுபடியும் ஒரு 2 வரும். 0.5னா அதுல பாதி 1 ஆட் பண்ணா 3. இப்போ 3 இதை 6 ஆகணும்னா இன்டூ 2, இது 2.5 வரும். கரெக்டா? சரி, இதுவுமே 1.5. 6 2s are 12 ஆயிடும் இல்லையா? 1.5 போட்டா 1 அப்படின்னா 6, 0.5னா இதுல பாதி 3. இப்போ 9 வந்துடுச்சா? 1.5. இப்போ ஃபர்ஸ்ட் ஒரு 1.5, அப்புறம் ஒரு 2, அப்புறம் மறுபடியும் ஒரு 1.5. இப்போ அடுத்து என்னவா இருக்கும்? 2வா தான் இருக்கும். மாறி மாறி வருது இல்லையா? அப்போ 18 அப்படின்றதான் நம்மளோட ஆன்சரா இருக்கும். F18. ஓகேவா? புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்து பார்க்கலாமா? அடுத்த கொஸ்டின் 20. இதையும் ட்ரை பண்ண சொல்லியிருந்தேன் இல்லையா? 3 கொஸ்டின் ட்ரை பண்ண சொன்னேன். இந்த கொஸ்டின் பாருங்க. Z, Y, X, W, T, S, R, Q are 8 colleagues sitting around a circular table at equal distance to each other facing the center. Not necessarily in the same order. ஓகேவா? இது வந்து ஒரு சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. 8 பேர் கொடுத்துருக்காங்க. சென்டரை பார்த்து இருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. சரியா? அப்புறம் பாருங்க, இங்க நிறைய பாயிண்ட் இருக்கு. S is an immediate neighbor of both Z and W. ZW க்கு இடையில கண்டிப்பா S இருப்பாங்க. அதுக்கப்புறம் Y-க்கும் T-க்கும் இடையில X இருப்பாங்க. Z-க்கு அப்படியே ரைட்ல R இருப்பாங்க. W-ஓட லெஃப்ட்ல Q இருப்பாங்க. இங்கேயும் W-ஓட செகண்ட் லெஃப்ட்ல Y இருப்பாங்க. இந்த மாதிரி நிறைய பாயிண்ட் கொடுத்துட்டு S-ஓட செகண்ட் ரைட்ல யார் இருப்பா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணலாம்? 8 பேருன்னு சொல்லிட்டாங்களா? அந்த 8 பேரை போடலாமா? ரவுண்ட் போட்டு 1 2 3 4 5 6 7 8. சரியா? 8 பேரை போட்டுட்டோமா? அதுக்கப்புறம் இந்த ஃபர்ஸ்ட் கிளியரா இருக்கிற ஒரு பாயிண்ட் எடுத்துக்கலாம். சரியா? இப்போ போத் Z and W இந்த ரெண்டுக்கும் இடையில S இருக்கும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் Z வந்து அப்புறம் S வந்து W வரலாம்.
இல்லைன்னா எஸ் எப்படியும் சென்டர். இந்த மாதிரி 2 சான்ஸ் இருக்கு இல்லையா? அந்த மாதிரி ஒரே பாசிபிள் இருக்கக்கூடிய பாயிண்ட் தான் நம்ம ஃபர்ஸ்ட் எடுத்துக்கணும். அப்படி பார்க்கும்போது இந்த 2 பாயிண்ட் இப்போதைக்கு விட்டுருங்க. விட்டுட்டு இதை பாருங்க, ஆர் சிட்ஸ் டு தி இமீடியட் ரைட் ஆஃப் இசட். இசட்டோட ரைட்ல அப்படின்றது தெரிஞ்சிச்சு. இப்ப நெய்பர்னு கொடுத்தா லெஃப்டா ரைட்டா டவுட் வரும். நீங்க தெளிவா இருக்கு இல்லையா? இசட்டோட இமீடியட் ரைட்ல ஆர். ஸோ நம்ம ஒரு இடத்துல இசட் போட்டுட்டு அதுல இருந்து ஆர் போயிடலாம். இங்க இசட் போட்டோம்னா ஆர் இங்க வரும். ஓகேவா? அடுத்து பாருங்க, Q sits to the immediate left of W. ஆனா இதுல QW தெரியாது. நம்ம ஃபில் பண்ணதே ஆரும் இசட்டும் மட்டும் தான் ஃபில் பண்ணிருக்கோம். ஸோ அது ரிலேட்டடா இருக்க பாயிண்ட் தான் நம்ம ஃபர்ஸ்ட் எடுக்கணும். இப்போ எங்க ஆர் இசட் இருக்குன்னு பாருங்க. நம்ம இந்த விட்டு வச்ச பாயிண்ட்லயே இசட் இருக்கு இல்லையா? அப்ப பாருங்க, இசட்டுக்கும் டபிள்யூக்கும் இடையில எஸ். ஓகேவா? இங்க இசட், இங்க டபிள்யூ இருந்தாதான் எஸ் இங்க இருக்கும். இங்க ஒருவேளை டபிள்யூ போட்டோம்னா ஆர் இடையில வந்துடுச்சு இல்லையா? நமக்கு நல்லா தெரியும் டபிள்யூக்கும் இசட்டுக்குமே எஸ் வரணும். இல்லை இந்த ஒரு பாசிபிள் தான் இருக்கு. ஓகேவா? நம்ம இவ்வளவு மட்டுமே சால்வ் பண்ணா போதும், ஆன்சர் வந்துடும். ஏன்னா நமக்கு தேவை ரைட் ஆஃப் எஸ், செகண்ட் ரைட் ஆஃப் எஸ், எஸ்ஸோட செகண்ட் ரைட். ஓகேவா? இதுதானே ரைட், ஃபர்ஸ்ட் ரைட் இது, செகண்ட் ரைட், ஆர் தான் நம்மளோட ஆன்சர். ஓகேவா? மற்றதெல்லாம் சால்வ் பண்ணவே தேவையில்ல. ஆன்சர் ஆப்ஷன் 3. லாஸ்ட் வீடியோல கேட்ட கொஸ்டின்ஸ் முடிஞ்சுட்டா இப்ப இந்த வீடியோல இந்த ஷிஃப்ட்ல உள்ள கொஸ்டின்ஸ் எல்லாம் பார்க்கலாம். எல்லா கொஸ்டினும் ஒரு தடவை பாஸ் பண்ணி ட்ரை பண்ணுங்க. சரியா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, 20, 25, 24, 30, 32, 35. பார்க்கும்போதே 25, 30, 35 இருக்கு. 5 கூடுது கரெக்டா? ஆனா ஒண்ணு விட்டு விட்டு கூடுது. சோ இதுக்கு அப்புறம் தான் 40 வரும். அதுக்கு முன்னாடி என்ன வரும்? இந்த நம்பரோட இது பார்க்கணும். ஆல்டர்னேட் 20 24 மாறுது, 24 32 மாறுது. அப்ப 32 என்னவா மாறும்னு பார்க்கணும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் 20 24 மாறுதுன்னா +4. அப்புறம் 24 32 மாறுதுன்னா +8. இப்போ எல்லாமே 4 4 கூடுது. அப்ப நம்மளும் 4 கூட்டணும்னா 12 வரும். 32 + 12 பண்ணா 44. ஆன்சர் ஆப்ஷன் 4. அடுத்து பார்க்கலாமா? அடுத்து பாருங்க, KRIHG and F are 6 candidates who are selected for the program of MEd of XYZ University. Each has to join in different months of the same year: January, April, June, August, September, December. ஓகேவா? அதாவது இவ்வளவு பேர் இருக்காங்க, 6 பேர் இருக்காங்க. 6 பேரும் ஒவ்வொரு மாசம் ஜாயின் பண்றாங்கன்னு கொடுத்துருக்காங்க. ஒருத்தர் ஜனவரியில, ஒருத்தர் டிசம்பர்ல, ஒருத்தர் செப்டம்பர்ல மாறி மாறி ஜாயின் பண்றாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் பாயிண்ட்ஸும் கொடுத்துருக்காங்க. கொடுத்துட்டு who has to join in January, ஜனவரியில யார் ஜாயின் பண்ணுவான்னு கேட்டிருக்காங்க. சரியா? அப்ப நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணலாம்? வரிசையா அரேஞ்ச் பண்ணிடுவோமா? ஃபர்ஸ்ட் ஜனவரியில ஜாயின் பண்ணுவாங்க கரெக்டா? அதுக்கப்புறம் இருக்கிற மந்த்ல அசெண்டிங்ல போனா அதுக்கப்புறம் ஏப்ரல் வரும், அதுக்கப்புறம் ஜூன் வரும், அதுக்கப்புறம் ஆகஸ்ட், அதுக்கப்புறம் செப்டம்பர், அதுக்கப்புறம் டிசம்பர். இப்படி ஜாயின் பண்ண போறாங்க. ஓகேவா? 1 2 3 4 5 6 6 பேரும் இந்த மாதிரி ஜாயின் பண்ணுவாங்க. இதுல பாயிண்ட் பாருங்க, H has to join in April. H வந்து ஏப்ரல்னு ஸ்ட்ரைட்டா கொடுத்துட்டாங்க. அதை நம்ம இங்க போட்டுக்கலாம். சரியா? அதுக்கப்புறம் பாருங்க, only K has to join after I. K ஐக்கு அப்புறம் மட்டும்தான் ஜாயின் பண்ணுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஐக்கு அப்புறம் K மட்டும்தான் ஜாயின் பண்ணும் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இங்க I வரும், இங்க K வரும். ஐக்கு அப்புறம் K மட்டும்தான் ஜாயின் பண்ண முடியும் கரெக்டா? இப்ப ஐயை தூக்கி நம்ம ஆகஸ்ட்ல போட்டோம்னா செப்டம்பர் டிசம்பர் 2 பேர் ஜாயின் பண்ற மாதிரி ஆயிரும். நீங்க ஒன்லி கேன்னு தெளிவா கொடுத்துட்டாங்க. சோ ஐகேங்கிறது இங்க வந்து. சரியா? அப்புறம் பாருங்க, F has to join immediately after G. F வந்து Gக்கு அப்புறம்னு சொல்லிட்டாங்க. சரியா? அப்போ GFங்கிறது கண்டினியூஸா வரக்கூடிய ஒரு இடம். அப்போ 2 இடம் இருக்கிற மாதிரி இருக்கிறது இது 2 தான். இப்ப இங்க G, இங்க F. சரியா? பேலன்ஸ் இருக்கிறது 6 தான் ஜனவரியில வரும். கொஸ்டின்லயே அதான் கேட்கறாங்க, யாரு ஜனவரியில? அப்போ 6 அப்படிங்கிறது தான் ஜனவரி. சரியா? ஆன்சர் ஆப்ஷன் 2. அடுத்து பார்க்கலாமா? தேர்ட் கொஸ்டின் பாருங்க, how many such women are there who use both Chanel and Hugo? இல்ல Hugo, Chanel, Burberry 3 இருக்கு. இதுல எத்தனை பேர் வந்து Chanel, Hugo both யூஸ் பண்றாங்க? Chanel இங்க இருக்கு, Hugo இருக்கு. both அப்படின்னா இந்த இருக்கு நம்பர் 70. ஆன்சர் 70. ஓகேவா? ஒருவேளை போத் ஹூகோ அண்ட் பர்பரின்னு கேட்டா 57. ஒருவேளை போத் சேனல் அண்ட் பர்பரின்னு கேட்டா 45. ஓகேவா? இதுல இருக்கு அப்படியே பார்த்தா ஆன்சர் போட்டுற வேண்டியதான். ஆன்சர் 70. ஓகேவா? அடுத்து பார்க்கலாமா? ஃபோர்த் கொஸ்டின், செலக்ட் த ஒன் தட் இஸ் டிஃபரெண்ட். ஒரு கொஸ்டினும் பாஸ் பண்ணி ட்ரை பண்ணுங்க. சரியா? செலக்ட் த ஒன் தட் இஸ் டிஃபரெண்ட். அப்போ ஆட் மேன் அவுட் கேட்கறாங்க. இந்த 4 ஆப்ஷன்ல எது வித்தியாசமா இருக்கு அப்படிங்கிற மாதிரி கேட்கறாங்க. பாருங்க, RVTX ஃபர்ஸ்ட் நம்பரா பாத்துடலாமா? RVTXனா R18 வரும், T20 வரும், சாரி V22 வரும், T20 வரும், X24 வரும். இப்ப இதுல நம்பர் பாத்தீங்கன்னா 18 22 மாறுது அப்படின்னா +4. 20 22 20 மாறுது அப்படின்னா -2. 20 24 ஆகுதுன்னா +4. அடுத்தது பாருங்க, GKIM இருக்கு. Gங்கிறது 7, Kங்கிறது 11. அப்ப என்ன இருக்கும்? +4. அப்புறம் Kங்கிறது 11, Iங்கிறது 9 இல்லையா? அப்ப என்ன இருக்கும்? -2. அப்புறம் Mங்கிறது என்னது? 13. ஸோ 9 13 ஆகுதுன்னா +4. இப்போ ஃபர்ஸ்ட் 2 பேட்டர்னும் ஒரே மாதிரி தான் இருக்கு. அப்ப இதே மாதிரி தான் 2 பேட்டர்ன்ல ஏதோ ஒண்ணு வரணும். எது வரலையோ அதான் நம்மளோட ஆன்சர். ரைட்டா? அப்புறம் பாருங்க, Mங்கிறது 13, Qங்கிறது 17, O 15, T 20. இதை பார்த்தாலே தெரியுது 15 20னாலே +5 வந்துடும்.
நம்ம இதுக்கு முன்னாடி 2 எண்ணம் +4 பார்த்தோம். இங்கேயும் பாருங்க DH இருக்கா, 4ம் 8ம் +4 தான். லாஸ்ட் இருக்க எல்லாமே +4 +4ங்கிறது இந்த ஆப்ஷன் 3 மட்டும் தான் நமக்கு டிஃபரெண்டா வருது. 4th क्वेश्चन ஆன்சர் ஆப்ஷன் 3. ஓகேவா? அடுத்து பார்க்கலாமா? 5th क्वेश्चन பாருங்க. கோடட் பிளட் ரிலேஷன் கேட்டிருக்காங்க. ஓகேவா? இதுல பாருங்க GH இருக்கு. இந்த சிம்பிளுக்கு என்ன அர்த்தம்னா பிரதர் ஆஃப் B's ஃபாதர். அதாவது இப்போ இதுக்கு என்ன வரும்னா G இஸ் த பிரதர் ஆஃப் H ஃபாதர். Hோட ஃபாதரும் Gயும் பிரதர்ஸ். ஓகேவா? Hோட ஃபாதரும் Hக்கு ஒரு ஃபாதர் இருக்காங்க, அவங்களும் Gயும் பிரதர்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. சரியா? பிரதர்ஸ்லயே, அதனால Gயும் பிரதர். அடுத்து பாருங்க வேற என்ன பாயிண்ட். அடுத்தது என்ன இருக்குன்னா H இந்த சிம்பிள், அதுக்கப்புறம் I. அதே சிம்பிள் இங்க எங்க இருக்குன்னு பாருங்க. இப்போ H இஸ் த சன் ஆஃப் B, இங்க A இஸ் த சன் ஆஃப் Bன்றதுனால H இஸ் த சன் ஆஃப் Iன்னு வரும். H வந்து சன், யாருக்கு? Iக்கு சன் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ இங்க ஒருவேளை I வரலாம், இல்லனா இந்த இடத்துல I வரலாம். ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா இருந்து I வந்திருக்கலாம். ரைட்டா? நமக்கு ஜெண்டர் தெரியாது. ஒருவேளை I வந்து மென்னா இருந்துச்சுன்னா, மெயிலா இருந்துச்சுன்னா இங்க வருவாங்க, ஃபீமேல்னா இங்க வருவாங்க. இப்போதைக்கு நம்ம இதை வந்து விட்டுலாம். அடுத்து பாருங்க I at J வா, Hங்கிறதுக்கு ஒய்ஃப், I இஸ் த ஒய்ஃப் ஆஃப் J. ஐங்கிறது தான் யாரு? ஃபீமேல் ஜெண்டர். J அப்படிங்கிறது ஹஸ்பண்ட். I இஸ் த ஒய்ஃப் ஆஃப் Jனா J தான் ஹஸ்பண்டா இருப்பாங்க. ஸோ Hோட அப்பா யாருன்னு தெரிஞ்சுது. வேற என்ன இருக்கு பாருங்க, J and K வா. and அப்படிங்கிறது ஃபாதர். J இஸ் த ஃபாதர் ஆஃப் Kன்னு வரும். J இஸ் த ஃபாதர், ஆல்ரெடி Hோட ஃபாதர்னு பார்த்துட்டோம். அப்போ K வந்து பிரதரா தான் இருப்பாங்க. கரெக்டா? எல்லாம் முடிச்சிட்டோமா? இப்போ என்ன கேட்டிருக்காங்க, how is G related to K? Gக்கும் Kக்கும் என்ன ரிலேஷன்? Kல இருந்து நம்ம ரிலேஷனை பார்க்கணும். 2க்கு அப்புறம் இருக்கிறத நம்ம ஃபர்ஸ்ட் பார்ப்போம். இப்போ Kல இருந்து Gக்கு என்ன ரிலேஷன் அப்படிங்கிற மாதிரி பார்க்கணும். சரியா? Kல இருந்து G பாருங்க, K இங்க இருக்கு, G இங்க இருக்கு. Kயோட அப்பா தான் இந்த J, Jயோட பிரதர் தான் G. அப்ப அப்பாவோட பிரதர். கரெக்டா? இப்போ ஃபாதர்ஸ் பிரதர் அப்படிங்கறதா நம்மளோட ஆன்சர். ஃபாதர்ஸ் பிரதர்ங்கிறது ஆப்ஷன் 3. ஓகேவா? அடுத்து பார்க்கலாமா? 6th क्वेश्चन பாருங்க. இதுல மைனஸ் எங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் டிவிஷன் போடணும், மல்டிபிளிகேஷன் இருக்க இடத்துல அடிஷன் போடணும், டிவிஷன் இருக்க இடத்துல மல்டிபிளிகேஷன், அடிஷன் இருக்க இடத்துல சப்ராக்ஷன். இந்த மாதிரி போட்டா இந்த இக்குவேஷன் என்ன வரும், இதுக்கு ஆன்சர் என்ன வரும்ன்ற மாதிரி கேட்கலாம். சரியா? ஒரு தடவை பாஸ் பண்ணிட்டு ட்ரை பண்ணுங்க. பாருங்க 7 இந்த பிராக்கெட்ல இருக்கிறதெல்லாம் ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். ஏன்னா ஃபர்ஸ்ட் இந்த பிராக்கெட்டை தான் முடிக்கணும், அதுக்கப்புறம் இந்த பிராக்கெட்டை தான் முடிக்கணும், அதுக்கப்புறம் இதை முடிக்கணும். இந்த மாதிரி பேட்டர்ன் இருக்கு, நம்ம பாட்மோஸ்ட் ரூலை யூஸ் பண்ணி பண்ணோம். ஸோ அதை மட்டும் நீங்க கேர்ஃபுல்லா பார்த்துட்டா போதும். சரியா? ஸோ தடவை பாஸ் பண்ணி ட்ரை பண்ணுங்க. சரியா? இதுல பாருங்க 7 பிளஸ் இருக்கிற இடத்துல என்ன பண்ண சொல்லியிருக்காங்கன்னு பாருங்க, சப்ராக்ஷன் போட சொல்லியிருக்காங்க. ஸோ சப்ராக்ஷன் 3. அதுக்கப்புறம் மல்டிபிளிகேஷன் இருக்கு, மல்டிபிளிகேஷன் இருக்க இடத்துல பிளஸ். அதுக்கப்புறம் 3 into 1 மல்டிபிளிகேஷன் பதிலா பிளஸ். ஸோ 3 + 1. அதுக்கப்புறம் இங்க மைனஸ் இருக்கு, ஸோ நம்ம மைனஸ் போடக்கூடாது, மைனஸ் பதிலா டிவிஷன். அடுத்து பாருங்க 1 divided by 2. ஸோ 1 into 2ன்னு வரும். அதுக்கப்புறம் இங்க divided by 2 இருக்கு, அது into 2 ஆயிடும். சரி, அப்ப இது பாருங்க ஃபர்ஸ்ட் இந்த பிராக்கெட்டை முடிச்சிடலாம். 7 - 3 இருக்கு, அந்த இடத்துல என்ன ஆயிடும்? 4 ஆயிடும். இது 4 ஆயிடுச்சு. அதே மாதிரி இங்க 3 + 1 அப்படிங்கிறதும் 4. இப்போ இது ஃபுல்லாவே ஒரு பிராக்கெட் தானே, இது ஃபுல்லாவே பண்ணிடலாமா? 4 + 4 8 டிவைடட், இந்த பிராக்கெட்டை ஃபர்ஸ்ட் முடிச்சிடலாம் 2. 8 divided by 2னா மறுபடியும் 4. 4 into 2னா 8. ஆன்சர் 8. ஆன்சர் 8. ஓகே, 4 + 4 அதுக்கப்புறம் ஒரு டிவைடட் பை 2 வந்துச்சு. இது ஃபுல்லா ஒரு பிராக்கெட், அதுக்கப்புறம் into 2. அதனால ஃபர்ஸ்ட் இதை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் into 2. ஃபர்ஸ்ட் இந்த பிராக்கெட்டை முடிக்கணும், அதுக்கப்புறம் இந்த பிராக்கெட்டை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் into 2 பண்ணோம்னா ஆன்சர் 8 அப்படிங்கிறது வரும். ஓகேவா? அடுத்து பார்க்கலாமா? 7th क्वेश्चन பாருங்க. 4n 5k 12h 39e 160b क्वेश्चन மார்க். சரி, அப்ப இதுல பாருங்க 292 805 350 இந்த மாதிரி இருக்கு. ஃபர்ஸ்ட் நம்பர் பாத்துடலாமா? கண்டிப்பா இது மல்டிபிளிகேஷன் தான். ஏன்னா ஒரு சிங்கிள் டிஜிட்ல ஆரம்பிச்சு 3 டிஜிட் வரைக்கும் போயிருக்குன்னா இல்ல வெறுமனே அடிஷன் சப்ராக்ஷன் இருக்காது, மல்டிபிளிகேஷன் கண்டிப்பா இருக்கும். அதுல இது எதுவுமே மல்டிபிள் ஆகுற மாதிரி இல்ல. இப்ப 4 5 ஆயிருக்கு, 5 12 இது எதுவுமே அந்த நம்பரோட மல்டிபிளிகேஷன் கிடையாது. கண்டிப்பா அப்போ மல்டிபிளிகேஷனும் அடிஷனோட காம்பினேஷன் இருக்கும், இல்ல மல்டிபிளிகேஷன் சப்ராக்ஷனோட காம்பினேஷன். இந்த காம்பினேஷன் தான் இருக்கும். நம்ம இதை ட்ரை பண்ணலாம். ஃபர்ஸ்ட் 4 5 மாறுறதுக்கு மல்டிபிளிகேஷன் அடிஷன் காம்பினேஷன் பார்த்தோம்னா 4 1s are 4 ரைட்டா, அது கூட +1. இதே 5க்கு பாத்தீங்கன்னா 5 2s are 10 +2 வருதா? இப்போ 12க்கு into 3 + 3 வருதான்னு செக் பண்ணலாமா? 12 3s are 36 + 3 39. அதுக்கப்புறம் into 4 + 4 வரணும். 39 into 4 + 4 பண்ணா 160 வருதான்னு பார்க்கணும். நம்ம 9 4s are லாஸ்ட் டிஜிட் மட்டும் செக் பண்ணிக்கலாம். 9 4s are 36, 6 லாஸ்ட் டிஜிட், 6 + 4 10 0 வந்துடுச்சுல. இப்போ கரெக்ட் தான். லாஸ்ட் நம்மளோட ஆன்சர் என்னவா இருக்கும்னா 160 into 5 + 5 அப்படிங்கிறது. ஓகேவா? into 5 + 5 அப்படின்னா into 5 நாலே 0 + 5னா 5 வச்சுதான் முடியணும்.
5 வச்சு முடியறது 2 ஆப்ஷன் இருக்கு கரெக்டா. ஸோ ஆன்சர் வந்து ஆப்ஷன் 2 இல்லைன்னா 3 வரும். இப்போ நமக்கு லெட்டரும் தெரிஞ்சுதான் ஆகணும். அப்ப NKHEB அதுக்கப்புறம் என்ன குறைஞ்சிட்டே வருது இல்லையா. N14 K11 H8 E5 B2. இப்போ எவ்வளவு கம்மியாகுதுன்னு பாருங்க. இது வந்து ஃபர்ஸ்ட் -3 ஆயிருக்கு கரெக்டா. அதுக்கப்புறம் 11 8 ஆகுதுன்னா மறுபடியும் ஒரு -3 -3 -3 போகுது. இப்போ 2ல இருந்து -3. இப்போ B ல இருந்து -3னா முன்னாடி A வரும், Z வரும், Y வரும் கரெக்டா. ஆன்சர் Y 805Y. அடுத்து பார்க்கலாமா. 8th கொஸ்டின் பாருங்க. ஒரு பசில் சம் கேட்டிருக்காங்க. 7 members A B C D E F and G of certain department having a function to attend on a different day of a week starting from Monday to Sunday of a same week. ஓகேவா. இதெல்லாம் நம்ம வாசிக்கவே தேவையில்ல. ஏன்னா இந்த மாதிரி சம்ஸ்க்கு இப்படி தான் வரப்போகுதுன்னு நமக்கு தெரியும். இல்ல எத்தனை பேர் இருக்காங்கன்னு மட்டும் பாத்துக்கோங்க. 7 இருக்காங்க Monday to Sunday. இது மட்டும் தான் நமக்கு கண்ணுக்கு தெரியும் சரியா. அதை தான் நம்ம ஃபர்ஸ்ட் போட போறோம். 7 மெம்பர்ஸும் Monday to Tuesday கரெக்டா. அப்போ ஃபர்ஸ்ட் Monday, Tuesday, Wednesday, Thursday, Friday, Saturday, Sunday அவ்வளவுதான் சரியா. இதுல ஒவ்வொரு மெம்பர்ஸ் வர போறாங்க 3 4 5 6 7. ஓகே அடுத்து பார்க்கலாமா. அடுத்து B has to attend the function on Tuesday. ஸ்ட்ரைட்டா கொடுத்துட்டாங்க. B வந்து Tuesday அட்டெண்ட் பண்ணணும்னு சொல்லிட்டாங்க. அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க. E has to attend the function immediately before A. E வந்து Aக்கு முன்னாடின்னு சொல்லிட்டாங்க. இங்க நிறைய சான்ஸ் இருக்கு. நமக்கு இது மட்டும் தெரியும். E வந்து Aக்கு முன்னாடி இந்த வரிசையில வரும். எங்க E இருக்கோ அதுக்கு பக்கத்துல A வந்திருக்கணும். அதுக்கப்புறம் பாருங்க G has to attend the function on Sunday. G வந்து Sunday அட்டெண்ட் பண்ணணும்னு சொல்றாங்க. இந்த இடத்துல G. அதுக்கப்புறம் only F has to attend the function between A and C. F வந்து Aக்கும் Cக்கும் இடையில அப்படிங்கிறாங்க. இங்க நமக்கு Aக்கும் Cக்கும் இடையிலன்னு சொல்லிட்டாங்க. அப்ப இந்த சைடு C வராது. இங்கதான் C வந்து இங்கதான் F வந்திருக்கணும். அடுத்த பாயிண்ட் D has to attend the function on one of the day before BAC. BAC இந்த மூணுக்கும் முன்னாடி தான் D இருக்கும்னு சொல்றாங்க சரியா. Bக்கு முன்னாடினாலே இங்கதான் வந்தாகணும் கரெக்டா. அப்ப D இங்கதான் வரணும்ன்றது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு சரியா. Bக்கு Aக்கு Cக்கு. அப்புறம் இங்க பாருங்க EAFC இருக்கு. இங்கேயும் கரெக்டா 4 இருக்கு. போட்டுலாம்ல EAFC. வர எல்லாம் முடிச்சிட்டோம். லாஸ்டா என்ன கேட்டிருக்காங்க. Who has to attend the function on Thursday? Thursday யார் அட்டெண்ட் பண்றான்னு கேக்குறாங்க. A அட்டெண்ட் பண்றாங்க. சோ ஆன்சர் A. ஏங்கிறது ஆப்ஷன் 2. அடுத்து பார்க்கலாமா. 9th கொஸ்டின் பாருங்க. ஒரு டைரக்ஷன் சம் கேக்குறாங்க. அருண் ஒர்க்ஸ் 5 மீட்டர் சவுத் ஃப்ரம் ஹிஸ் ஆஃபீஸ். அவன் ஆஃபீஸ்ல இருந்து 5 மீட்டர் சவுத் பார்த்து போறான். இதுல நம்ம பார்க்க வேண்டியதே இதுதான் நமக்கு அன்னைக்கே தெரியணும் சரியா. லெஃப்ட் 3 மீட்டர், லெஃப்ட் 13 மீட்டர், லெஃப்ட் 3 மீட்டர் அவ்வளவுதான் சரியா. இப்ப பாருங்க ஆஃபீஸ்ல இருந்து சவுத் பார்த்து 5 மீட்டர் சரிங்களா. நம்ம என்ன பண்ணலாம். ஆஃபீஸ்னால ஓன்னு வச்சுப்போமா. ஓல இருந்து சவுத் பார்த்து 5. அதுக்கப்புறம் என்ன கொடுத்துருக்காங்க. லெஃப்ட் 3ன்னு கொடுத்துருக்காங்க. லெஃப்ட் அடுத்து 3 ஓகேவா. இது மட்டும் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். நார்த் சவுத். இப்ப நார்த்னா நம்மளோட லெஃப்ட் நம்மளோட ரைட் தான் அந்த நார்த்ல இருக்கிறவங்களோட ரைட் லெஃப்டா இருக்கும். இதே சவுத்னா அப்படியே ஆப்போசிட்ல வரும். இது மட்டும் தெரிஞ்சு வச்சுட்டா போதும் சரியா. இந்த மாதிரி சமுக்கு சரி. இப்போ 3 முடிச்சிட்டோம். அதுக்கப்புறம் பாருங்க லெஃப்ட் 13 கொடுத்துருக்காங்க. இதுக்கப்புறம் இதுல இருந்து லெஃப்ட் எடுத்து ஈஸ்ட் பார்த்துருக்காங்களே அதுல இருந்து லெஃப்ட் எடுத்து 13. அதுக்கப்புறம் then turns left and walks 3 மீட்டர். அங்க இருந்து லெஃப்ட் எடுத்து 3 மீட்டர் ஓகேவா. திருப்பியும் 3. வேற என்ன பாயிண்ட் இருக்கு. அவ்வளவுதான். in which direction and how far is Arun from his office? ஓகே from his office அதாவது ஆபீஸ்ல இருந்து அவன் எவ்வளவு டைரக்ஷன்ல இருக்கா. ஸோ ஆஃபீஸ்ல இருந்து தான் நம்ம பார்க்கணும். ஆஃபீஸ் இங்க இருக்கு. இங்க இருந்து அது என்ன டைரக்ஷன் பாருங்க. மேல பார்த்துருக்கு. ஸோ நார்த் பார்த்துருக்கு. ஸோ நார்த் தான் நம்மளோட ஆன்சரா இருக்கும். நார்த் வச்சு ஒரே ஒரு ஆப்ஷன் தான் இருக்கு. 8 மீட்டர்னு கொடுத்துருக்காங்க. இதுவுமே 8 தான். ஏன்னா 5 இருக்கு. இங்க 13. அப்ப 13 - 5 அப்படின்னா 8 தான் வந்திருக்கும். 8 மீட்டர் நார்த். ஓகே ஆன்சர் ஆப்ஷன் 2. ஓகேவா. அடுத்து பார்க்கலாமா. 10th கொஸ்டின் பாருங்க. Each of the letters in the word admit is arranged in an alphabetic order. இந்த admit-அ first alphabetic orderல மாத்த சொல்றாங்க. மாத்த சொல்லிட்டு செகண்ட் லெஃப்ட்டும் செகண்ட் ரைட்டும் இந்த 2 லெட்டர்ஸ்க்கு இடையில உண்மையாவே ஆல்பபெட்டிக் சீரீஸ்ல எவ்வளவு லெட்டர்ஸ் இடையில வரும்னு கேக்குறாங்க. ஓகேவா. அதாவது அர்த்தம் என்னன்னா ஃபர்ஸ்ட் இதை நம்ம ஆல்பபெட்டிக் ஆர்டர்ல மாத்தணும். இப்போ அட்மிட்டை மாத்தணும் அப்படின்னா A ஃபர்ஸ்ட் வரும். அதுக்கப்புறம் D வரும். அதுக்கப்புறம் IMTன்னு வரும். அதான் இந்த மாதிரி வருது. இதுல செகண்ட் ஃப்ரம் த லெஃப்ட் செகண்ட் ஃப்ரம் த ரைட்னு சொல்லிட்டாங்க. சோ இது D இது M. செகண்ட் லெஃப்ட் செகண்ட் ரைட். இப்போ Dக்கும் Mக்கும் இடையில ஆல்பபெட்டிக் சீரீஸ்ல எவ்வளவு வரும்னு கேக்குறாங்க. Dங்கிறது 4, Mங்கிறது 40. ரைட்டா. இந்த ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் பார்த்தா 10. இதுல D-யையும் விட்டுறணும் M-ஐயும் விட்டுறணும். ஏன்னா பிட்வீன் தான் கேக்குறாங்க. சோ DB-யை விட்டுட்டோம்னா -2 8 அப்படிங்கறதா நமக்கு வரும். ஓகேவா. D-க்கும் M-க்கும் இடையில என்னெல்லாம் லெட்டர்ஸ் இருக்குன்னு பார்த்தோம்னா E F G H I J K L இவ்வளவு இருக்கு. கரெக்டா. அதான் 8 1 2 3 4 5 6 7 8. ஆன்சர் 8. ஓகேவா. அடுத்து பார்க்கலாமா. அடுத்த கொஸ்டின் பாருங்க. In a certain code language, active is coded as CBSKUG,
மெம்பர் இஸ் கோடட் அஸ் LG LAGQ. இப்ப லீகுக்கு என்ன வரும்ன்ற மாதிரி கேட்கறாங்க. சரியா? இப்ப பாருங்க ஆக்டிவ் அப்படின்னா ஃபர்ஸ்ட் இதை வந்து நம்பரா கன்வெர்ட் பண்ணிடலாமா? A C, Cக்கு 3, Tக்கு 20, Iக்கு 9, Vக்கு 22, Eக்கு 5. அதுக்கப்புறம் CB SK UG. CB அப்படின்னாலே 3, Bக்கு 2, Sக்கு 19, Kக்கு 11, Uக்கு 21, Gக்கு 7. ஓகேவா? பாருங்க +2 -1 -1, அப்புறம் பாருங்க +2 -1 +2. ஒரே பேட்டர்ன் வரல. +2 -1 +2 -1 வரல. சில இடத்துல +2 வருது, சில இடத்துல -1 வருது. எதுக்கெல்லாம் +2 வருதுன்னு பாருங்க. ஏக்கு வருது கரெக்டா, அதுக்கப்புறம் ஐக்கு வருது, அதுக்கப்புறம் ஈக்கு வருது. ஏஐன்னு வந்தாலே தெரியுது AEIOU. வவ்வல்ஸுக்கெல்லாம் +2 வந்திருக்கு, மற்றதுக்கெல்லாம் -1 வந்திருக்கு. சரி, இப்ப பேட்டர்ன் என்னவா இருக்கும்? வவ்வலுக்கு +2வும் கான்சனன்ட்டுக்கு -1. இதே பேட்டர்ன் அடுத்தது வருதான்னு செக் பண்ணிடலாமா? இங்கெல்லாம் ஈ இருக்கு பாருங்க, ரெண்டு இடத்துல ஈ இருக்கு. அப்ப இங்கதான் +2 வந்திருக்கணும் ரைட்டா. ஜின்னு வந்திருக்கணும். வந்திருக்கா பாருங்க, வந்திருக்கு. சோ அதுவே போதும். வவ்வல்னா +2, கான்சனன்ட்னா -1. சரியா? அதே மாதிரி இங்க பாக்கலாமா? சோ இங்க +2, இங்க +2, இங்க +2, இங்க +2. இந்த ரெண்டு மட்டும் -1. சரிட்டா? அப்ப Lக்கு -1, Gக்கு -1. Lக்கு -1 பண்ணா K வரும், Gக்கு -1 பண்ணா F வரும். ஓகே, Kயும் F எங்க இருக்குன்னு பாருங்க. இதுலயுமே KF இருக்கு, இதுல இல்ல. இதுல KF, இதுல KF இருக்கு. அப்ப ஆன்சர் ஆப்ஷன் 3 மட்டும் நம்ம எலிமினேட் பண்ணிடலாம். அடுத்து பாருங்க ஈல வந்து நம்ம +2 பண்ணோம், அப்ப G வந்திருக்கும் ரைட்டா. எல்லா இடமும் G தான். அடுத்து A +2 பண்ணா C வந்திருக்கணும். அப்ப இதை எலிமினேட் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் U +2 பண்ணணும். U +2 பண்ணோம்னா W வந்திருக்கும். W இருக்கிறது ஆன்சர் ஆப்ஷன் 2. 11th கொஸ்டின் ஆன்சர் ஆப்ஷன் 2. அடுத்து பார்க்கலாம் 12th கொஸ்டின். எல்லா கொஸ்டினுமே பாஸ் பண்ணி ட்ரை பண்ணுங்க. சரியா? அது மாதிரி வீடியோட லாஸ்ட்ல சொல்லுங்க எத்தனை கொஸ்டின் நம்ம 20 சால்வ் பண்ணிருக்கோம், அது 20 எவ்வளவு நீங்க வந்து நீங்களாவே சால்வ் பண்ணீங்க அப்படிங்கிறது. இதுல பாருங்க எக்ஸாம் வந்து FWBL மாறி இருக்கு, ரூம் QPPL மாறி இருக்கு. இப்ப டெஸ்ட் என்னவா மாறும்னு கேக்குறாங்க. சரியா? இப்ப இதெல்லாம் பார்க்கும்போதே தெரியுது, இங்க OO இருக்கு, இங்க PP இருக்கு. அப்ப இந்த Oக்கு P வருது கரெக்டா. Oங்கிறது 15, Pங்கிறது 16, +1 ஆயிருக்கு. இதே மாதிரிதான் சென்டர்ல +1 ஆயிருக்கான்னு பாருங்க, தெரிஞ்சிடும். A வந்து B மாறி இருக்கு ஓகே, ஆனா X W மாறி இருக்கு. X வந்து +1 அப்படின்னா நமக்கு Y ஆயிருந்திருக்கணும் ரைட்டா. அப்போ என்னன்னா O தான் வந்து நமக்கு +1 ஆயிருக்கு, இங்கேயுமே A தான் +1 ஆயிருக்கு. இப்ப இதுவுமே அதே கான்செப்டா தான் இருக்கும். வவ்வல் அப்படின்னா +1 ஆயிருக்கணும். கான்சனன்ட் என்ன ஆயிருக்குன்னு பாக்கணும். X அப்படிங்கிறது W மாறி இருக்கு, இங்க Mங்கிறது எல்லா மாறி இருக்கு. அப்போ கான்சனன்ட் -1 ஆகுதுன்னு. இதை வச்சு நம்ம டெஸ்ட் பண்ணிடலாம். அப்ப E மட்டும் தான் நமக்கு +1 ஆகணும், சென்டர்ல F வரணும். F வச்சு ரெண்டு ஆப்ஷன் இருக்கு. இப்ப இந்த ரெண்டு ஆப்ஷனையும் கம்பேர் பண்ணுங்க. லாஸ்ட் லெட்டர் மட்டும் தான் வித்தியாசமா இருக்கு, அதை மட்டும் பார்த்துடலாமா? T இருக்கு, Tங்கிறது கான்சனன்ட். சோ கான்சனன்ட்க்கு நம்ம -1 பண்ணுவோம். STUVன்னு வரும். அப்ப S தான் Tக்கு முன்னாடி. S வச்சிருக்கிறது ஆப்ஷன் 3. 12th கொஸ்டின் ஆன்சர் ஆப்ஷன் 3. அடுத்து பார்க்கலாமா? 13 பாருங்க. ஒரு பெரிய சீக்வன்ஸா கொடுத்துருக்காங்க. கொடுத்துட்டு how many such symbols are there? எவ்வளவு சிம்பிள்ஸ் இருக்கு which are immediately preceded. precededனா முன்னாடி, இம்மீடியட்டா ஒரு நம்பர் இருக்கணும். ஓகே, அந்த சிம்பிளுக்கு முன்னாடி நம்பர், also immediately followed by a number. அதுக்கப்புறமும் ஒரு நம்பர் இருக்கும். நம்பர் சிம்பிள் நம்பர், இந்த காம்பினேஷன் எங்க இருக்குன்னு கேக்குறாங்க. சரியா? இப்ப நம்பர் சிம்பிள் நம்பர், இப்ப ரெண்டு நம்பருக்கு இடையில ஒரு சிம்பிள் வர மாதிரி எங்கேயாச்சும் இருக்கான்னு பாருங்க. இது இல்ல. இங்க பாருங்க ரெண்டு நம்பர் ஒரு சிம்பிள் வந்துடுச்சா? இப்ப இது ஒண்ணு இருக்கு. ஓகே, அதுக்கப்புறம் பாருங்க ரெண்டு நம்பர் ஒரு சிம்பிள் வந்துடுச்சா? ரெண்டு நம்பர் ஒரு சிம்பிள், ரெண்டு நம்பர் ஒரு சிம்பிள். ஓகே, இதுல பாருங்க ரெண்டு நம்பர் ஒரு சிம்பிள். சோ 1 2 3 4 5 5 ஒண்ணா இருக்கு. ஆன்சர் ஆப்ஷன் 2. 13th கொஸ்டின் ஆன்சர் ஆப்ஷன் 2. ஓகே, அடுத்து பார்க்கலாமா? 14 பாருங்க. 7 teachers A B C D E Y and X are sitting in a straight row facing north. 7 teachers இருக்காங்க, நார்த் பார்த்திருக்காங்கன்னு சொல்றாங்க. சரியா? only A sits between E and D. E க்கும் D க்கும் இடையில A இருக்குங்கிறாங்க, Z க்கும் Y க்கும் இடையில B இருக்குங்கிறாங்க, E யோட ரைட்ல C இருக்குங்கிறாங்க, அதுக்கப்புறம் E யோட லெஃப்ட்ல A இருக்குன்னு சொல்றாங்க. Z வந்து எண்ட்ல இருக்காதுன்னு சொல்றாங்க. இவ்வளவு கொடுத்துட்டு B யோட இமீடியட் லெஃப்ட்ல யார் இருக்கான்னு கேக்குறாங்க. சரியா? மொத்தம் 7 பேருன்னு சொல்லிட்டாங்களா? 1 2 3 4 5 6 7 7 பேரையும் போடலாம். only A sits between E and D. E க்கும் D க்கும் இடையில A மட்டும். இங்க E D போட்டு A போடலாம், இங்க E D போட்டு நிறைய பாசிபிள் இருக்கு. சோ இந்த பாயிண்ட விட்டுருங்க. அதே மாதிரி தான் இதுவும் செகண்ட் பாயிண்டும் நிறைய பாசிபிள் இருக்கனால விட்டுருங்க இந்த ரெண்டு பாயிண்ட். தேர்ட் பாயிண்ட் பாருங்க. only C sits to the right of E. E யோட ரைட்ல C மட்டும் தான் இருக்குங்கிறாங்க. அப்ப இந்த இடத்துல போட்டா மட்டும் தான் E யோட ரைட்ல C மட்டும் இருக்க முடியும். வேற எங்கேயா போட்டா E க்கு ரைட்ல வேற லெட்டர்ஸும் வரும் ரைட்டா. அதனால எங்க ஒரே பாசிபிள் இருக்கோ அதை நம்ம ஸ்பெல் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் பாருங்க A is to the immediate left of E. E யோட இமீடியட் லெஃப்ட்ல ஏன்னு சொல்லிட்டாங்க. சோ இதை போட்டுட்டோம். இப்ப A வச்சு இந்த பாயிண்ட் நம்ம விட்டு வச்சதை எடுத்துடலாமா? only A sits between E and D. E க்கும் D க்கும் மட்டும் தான் இடையில தான் A இருக்கும். இப்ப E க்கும் D க்கும் இடையில A வந்துடுச்சா? அப்புறம் வேற என்ன இருக்கு? only B sits between Z and Y. Z க்கும் Y க்கும் இடையில B.
அப்போ ZYB இப்படி வரலாம், இல்ல YZB, இந்த ரெண்டு பாசிபிள் இருக்கு. ஆனா இங்க என்ன கொடுத்துட்டாங்க, Z does not sit at the extreme end. எக்ஸ்ட்ரீம் எண்ட்ல Z இருக்காதுன்னு சொல்றாங்க. இப்ப இந்த பாசிபிள் இல்ல, இந்த ஒரு பாசிபிள் தான் YBZ. ஓகேவா? இப்ப B யோட லெஃப்ட்ல யார் இருக்கான்னு கேக்குறாங்க. B யோட லெஃப்ட்ல Y தான். ஆன்சர் ஆப்ஷன் 2. 14th क्वेश्चन ஆன்சர் ஆப்ஷன் 2. அடுத்து பார்க்கலாமா? அடுத்து 15th क्वेश्चन. in a certain code language, இதுக்கு முன்னாடி இதே மாதிரி பார்த்தோம் கரெக்ட்டா. கிளாஸ் அப்படிங்கிறது TOAHH அப்படின்னு மாறுது, மெட்டல் அப்படிங்கிறது NBTZ மாறுது. இதே பேட்டர்ன் யூஸ் பண்ணி பேப்பர் என்னவா மாறும்னு கேக்குறாங்க. இந்த ரெண்டுக்கும் எது காமனா வருதுன்னு பாருங்க, கிளாஸ்க்கும் மெட்டலுக்கும். அதே பேட்டர்ன் யூஸ் பண்ணி பேப்பரை கண்டுபிடிக்கும். இந்த ஒரு क्वेश्चन நீங்க ட்ரை பண்றீங்களா? 15th क्वेश्चन நீங்க ஹோம்வொர்க்கா எடுத்துக்கோங்க. ஏன்னா இதே பேட்டர்ன் நம்ம இதுக்கு முன்னாடி உள்ள வீடியோலயும் பார்த்தோம், இந்த வீடியோலயுமே இதே மாதிரி பேட்டர்ன் பார்த்துருக்கோம். சரியா? அடுத்து பார்க்கலாமா? 16th क्वेश्चन பாருங்க. which two numbers should be interchanged to make the following equation correct? இதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணோம்னா, ரெண்டு சிம்பிள் இன்டர்சேஞ்ச் பண்ணோம் மேத்தமெட்டிக்கல் ஆபரேஷன். இங்க நம்பர் இன்டர்சேஞ்ச் பண்ணி கேட்டிருக்காங்க. இப்ப 4 இருக்க இடத்துல 7 போடணும், 7 இருக்க இடத்துல 4 போடணும். இப்படி போட்டா நமக்கு ஆன்சர் வருமான்னு கேட்கறாங்க. ஈக்குவல் டு 0 கரெக்டா வருது. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வைஸ் தான் போகணும். இப்ப ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டிவிஷனை வச்சு நம்ம எலிமினேட் பண்ணிடலாம். ஓகே, 12 டிவைடட் பை 9 அப்படின்னா இது ஸ்ட்ரைட்டா கேன்சல் ஆகாது, ஃபிராக்ஷன்ல வரும். ஃபிராக்ஷன்ல வருதுன்னா நமக்கு எப்படி ஈக்குவல் டு 0 வரும்? ஃபிராக்ஷன் தான் வந்திருக்கும் இல்லையா? இப்போ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வராது. அப்புறம் பாருங்க 9 இருக்க இடத்துல 10, 10 இருக்க இடத்துல 9. இந்த இடத்துல 9 வரும். இதுவும் நமக்கு ஃபிராக்ஷன்ல தான் வரும். ஏன்னா 12 டிவைடட் பை 10 இருக்கு. இதை கேன்சல் பண்ணா கீழே 5 வரும், ஆனா இங்க 4 இருக்கு, வராது. சரி, அப்ப செகண்ட் ஆப்ஷனும் எலிமினேட் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் 2. அதுக்கப்புறம் பாருங்க 9 இருக்க இடத்துல 12, 12 இருக்க இடத்துல 9. இப்போ இந்த இடத்துல 12 போட சொல்றாங்க, இந்த இடத்துல 9. ஓகேவா? 9ம் 12ம் வந்து கேன்சல் ஆகி 3, 4ன்னு வரும். 4ம் 4ம் கேன்சல் ஆயிடும். இப்போ இதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகேவா? 4 into 9 divided by 12 plus 7 minus 10. இது கேன்சல் பண்ணா 3, 4, கீழே இருக்கிறதும் சைட்ல இருக்கிறதும் கூட கேன்சல் ஆகும். ஸோ 3 வரும். 3 plus 7 10, 10 minus 10 0. வந்துடுச்சா? ஆன்சர் ஆப்ஷன் 3. 16th question ஆன்சர் ஆப்ஷன் 3. அடுத்து பார்க்கலாமா? 17th question. 17 பாருங்க, மிஸ்ஸிங் நம்பர் சீரிஸ் கேட்டிருக்காங்க. 3, 16, 51, 104. பார்க்கும்போதே தெரியுது சிங்கிள் டிஜிட்ல இருந்து 3 டிஜிட் வரைக்கும் போகுது. கண்டிப்பா மல்டிபிளிகேஷன் இருக்கும், இல்ல மல்டிபிளிகேஷன் அடிஷன், மல்டிபிளிகேஷன் சப்ராக்ஷன் இருக்கும். ஓகேவா? இப்போ இது வந்து வெறும் மல்டிபிளிகேஷனா இருக்க வாய்ப்பே இல்லை. 51, 104 இதை பார்க்கும்போதே தெரியுதா? 50, 100னாலே அப்படியே டபுள் ஆகுது. அப்ப இதுல வந்து இன்டூ 2 அப்படிங்கிறது வருது, அது கூட எக்ஸ்ட்ராவா ஆட் ஆயிருக்கு. இப்போ 51, 104னா இன்டூ 2 வரும், இன்டூ 2 பண்ணா 102 வரும். இப்போ 104 வரணும்னா பிளஸ் 2 பண்ணிருக்கோம். இங்க இதே பேட்டர்ன் ட்ரை பண்ணலாமா? 3 into 2 னா 6, 6 plus 2 8. இப்போ இங்க வந்து இன்டூ 2 plus 2 வரல. இப்போ வேற ஏதாவது நம்பர் பார்க்கலாம். இப்போ 3, 16 இருக்கு, வேற என்ன பண்ணலாம்? இன்டூ 3 பண்ணோம் அப்படின்னா 18 minus 2 ஆயிடும். இன்டூ 3 minus 2 வருது. வேற ஏதாவது இருக்கா? 3, 16 இன்டூ 4 போட்டோம் அப்படின்னா 3 4 12 plus 4 வருது. இன்டூ 4 plus 4 இது ஓகே. இந்த பேட்டர்ன் வர வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இங்க இன்டூ 2 plus 2, இன்டூ பிளஸ் இருக்கு, இங்க இன்டூ பிளஸ் இருக்கு. ஸோ இந்த பேட்டர்னை ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இன்டூ 4 plus 4 316 ஆகுறது. இப்போ 16 51 ஆகுறதுக்கு என்ன சான்ஸ் இருக்குன்னு பாருங்க. 16 51னா பக்கத்துல வர நம்பர்னா 16 3s தான். 16 3s தான் 48 வரும். அது கூட பிளஸ் 3 பண்ணா 51. 51ல இருந்து 104 வரணும்னா இன்டூ 2 plus 2. பேட்டர்ன் தெரிஞ்சிருச்சா? இன்டூ 4 plus 4, இன்டூ 3 plus 5, இன்டூ 2 plus 1. இப்போ அடுத்து என்னவா இருக்கும்? இன்டூ 1 plus 1 அப்படிங்கிறது தான். இன்டூ 1 plus 1 அப்படின்னா 104 இன்டூ 1 plus 1. இப்போ 105 அப்படிங்கிறது தான் நம்மளோட ஆன்சர். ஆப்ஷன் 4. 17th question ஆன்சர் ஆப்ஷன் 4. 18 பாருங்க. 6 lions NOPQRS are sitting in a straight line facing north. Only Q sits to the left of R, N sits second to the left of O, S sits second to the right of P, O sits at the extreme end of the row. Which lion sits immediate right of N? ஓகேவா? R லைன் இருக்கு, ஸ்ட்ரைட் லைன் நார்த் பார்த்து இருக்குன்னு சொல்லிட்டாங்க. அதை போட்டுருவோமா? R 1 2 3 4 5 6. Only Q sits to the left of R. ஆரோட லெஃப்ட்ல Q மட்டும் தான் இருக்கும்னு சொல்றாங்க. அப்ப இங்க R இங்க Q இருந்தா மட்டும்தான் ஆரோட லெஃப்ட்ல Q மட்டும் இருக்க முடியும். சரியா? அதுக்கப்புறம் பாருங்க, N sits second to the left of O. N வந்து O ஓட செகண்ட் லெஃப்ட்ங்கிறாங்க. சரியா? ஒருவேளை O இங்க இருந்துச்சுன்னா N இங்க வரும், O இங்க இருந்துன்னா N இங்க வரும். ரெண்டு பாசிபிள் இருக்கு. சோ இந்த பாயிண்ட் இப்போதைக்கு விட்டுறோம். அடுத்து பாருங்க, S sits second to the right of P. P ஓட செகண்ட் ரைட்ல Sங்கிறாங்க. அதுவுமே P தெரியாது, S தெரியாது, விட்டுலாமா? O sits at the extreme end of the row. O வந்து எக்ஸ்ட்ரீம் எண்ட்னு சொல்லிட்டாங்க. இப்போ இதுதான் ஒன்னு எக்ஸ்ட்ரீம் எண்ட்னா லெஃப்டா இருக்கும் இல்ல ரைட்டா இருக்கும். லெஃப்ட்ல ஆல்ரெடி போடணும், சோ ரைட்ல O போடணும். இப்போ O வச்சு வர பாயிண்ட் பாருங்க, O ஓட செகண்ட் லெஃப்ட்ல என்ன, இப்போ இந்த இடத்துல N வரப்போகுது. S sits second to the right of P. S வந்து P ஓட செகண்ட் ரைட்ங்கிறாங்க. இப்போ S வந்து P இங்க போட்டாதான் P ஓட செகண்ட் ரைட்ல S. ஓகே, முடிஞ்சுச்சா? இப்போ என்ன क्वेश्चन கேக்குறாங்க? என்னோட இமிடியேட் ரைட்ல யார் இருக்கா? N இங்க இருக்காங்க, இமிடியேட் ரைட்ல யார் இருக்கா? S. ஏன்னா நார்த் பார்த்திருக்காங்க இல்லையா? இப்போ S அப்படிங்கிறது ஆன்சர் ஆப்ஷன் 3. 18th क्वेश्चन. அடிச்சு பார்க்கலாமா?
19th கொஸ்டின் பாருங்க, ஸ்டேட்மெண்ட் கன்க்ளூஷன் கேட்டிருக்காங்க. இப்படி கொடுத்துருக்காங்க. கரெக்டா? இந்த மாதிரி கொஸ்டின் வந்து இதுக்கு முன்னாடியிலே பார்த்திருக்கோம், இதுக்கு முன்னாடி வீடியோவும் பார்த்திருக்கோம். ஒரே டைரக்ஷன்ல இருக்கக்கூடிய சிம்பிள் வந்தா மட்டும்தான் அந்த ரெண்டு லெட்டருக்கும் இடையில ரிலேஷன் இருக்கும். ஓகே, இப்படி ஆப்போசிட்டா வந்துருச்சு அப்படின்னாலே அதுக்கு ரிலேஷன் இருக்காது. ஒரே மாதிரி வந்துட்டே இருக்கும், லாஸ்ட் ஒரு ஆப்போசிட் சிம்பிள் வந்தாலும் அதுக்கு ரிலேஷன் இருக்காது. ஸோ ஆப்போசிட் சிம்பிள் வந்தா ரிலேஷன் இருக்காதுன்றத மட்டும் நீங்க தெரிஞ்சுக்கோங்க. சரி, இப்ப பாருங்க, இங்க வந்துட்டு ஓமுக்கும் மியூக்கும் இடையில கேக்குறாங்க. இங்க இருக்கா இந்த ரெண்டுக்கும் இடையில உள்ள சிம்பிள் பாத்தீங்கன்னா ஆப்போசிட்டா இருக்கு. ஒண்ணு இந்த டைரக்ஷன்ல இருக்கு, ஒண்ணு இந்த டைரக்ஷன்ல இருக்கு. அப்பவே நமக்கு தெரியும் கன்க்ளூஷன் 1 வராது அப்படின்னு. சரியா? அடுத்து பாருங்க, இன்ஃபினிட்டி இருக்கு, தீட்டா மாதிரி இருக்கு. கரெக்டா? அப்ப பாருங்க, இங்க இருக்கு, இது இங்க இருக்கு. இப்ப இந்த ரெண்டுக்கும் இடையில பாருங்க டைரக்ஷன் பாத்தீங்கன்னா ஆப்போசிட் டைரக்ஷன் வருது. ஆப்போசிட் டைரக்ஷன் வந்தாலே கன்க்ளூஷன் 2 வராது. ஓகேவா? எப்பவுமே சேம் டைரக்ஷன் இருந்தா மட்டும்தான் அந்த ரெண்டுக்கும் இடையில ரிலேஷன் இருக்கும். அது என்ன ரிலேஷன்றது அப்புறம் நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். இப்ப ரெண்டுமே ஆப்போசிட் இடையில வருது அப்படின்னாலே அதுக்கு ரிலேஷன் இருக்காதுன்றதுதான் அர்த்தம். இப்ப நெய்தர் கன்க்ளூஷன் 1 நார் 2 அப்படிங்கறதா நம்மளோட ஆன்சர். அடுத்து பார்க்கலாமா 20th கொஸ்டின். பாருங்க, EVGTLO PKRAWD. ஓகேவா? இது என்ன பேட்டர்ன் அப்படிங்கறத கண்டுபிடிச்சிட்டு அதே பேட்டர்ன்ல இருக்க ஆப்ஷனுக்கு போகணும். சரியா? ஃபர்ஸ்ட் இத நம்பரா மாத்திரலாம், ஈஸியா இருக்கும். 5 22, G-னா 7, T20, L 12, O 15. ஓகேவா? அப்ப இதுல பாருங்க எல்லாமே ஹைஃபனா இருக்கா? ஃபர்ஸ்ட் நம்பரை மட்டும் செக் பண்ணுங்க. 5 7 12 இருக்கு. இப்ப 5ல இருந்து 7 அப்படின்னா +2, 7ல இருந்து 12 அப்படின்னா +5. கரெக்டா? அதே மாதிரி இங்க வருதா பாருங்க, PR, Pங்கிறது 16, Rங்கிறது 18, +2 வந்துருச்சு. RW, Rங்கிறது 18, Wங்கிறது என்ன வரும்? 23 வரும். இப்போ 18ல இருந்து 23 அப்படின்னா +5 வருது. ஓகேவா? +2 +5 அப்படிங்கிற பேட்டர்ன். ஓகே, இந்த பேட்டர்ன் தான் கண்டுபிடிச்சிருக்கோம். ஃபர்ஸ்ட் லெட்டர் பார்க்கும்போது +2 +5. இதே பேட்டர்ன் இங்க எங்க வருதுன்னு பார்க்கலாம். இதுல பாருங்க, Qங்கிறது 17, Sங்கிறது 19, Wங்கிறது 23. 17 19னா +2. ஓகே, ஆனா 19 23னா +4 இல்லையா? இங்க வந்து +5 தான் நமக்கு வரணும். சோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷனை எலிமினேட் பண்ணிடலாம். செகண்ட் பாருங்க, Oங்கிறது 15, Qங்கிறது 17, Vங்கிறது 22. இப்போ +2 ஓகே, +5மே சாரி +4மே ஓகே, சரி +5ங்கிறது ஓகே. கரெக்டா? இது ஒரு 3, அது ஒரு 2, +5. அப்போ செகண்ட் இதுல கரெக்டா இருக்கு. தேர்ட் பாருங்க, Bக்கு 2, Eக்கு 5, Jக்கு 10. இது +5 ஆயிடுச்சு, இது +3 ஆயிடுச்சு. நமக்கு தேவை +2. இப்போ செகண்ட் ஆப்ஷனும் வராது. அடுத்தது பாருங்க, Bங்கிறது 2, Dங்கிறது 4, Iங்கிறது 9. ஓகே, அப்போ +2 ஓகே, +5மே ஓகே. ஸோ இப்போ ஆன்சர் ஆப்ஷன் 2 இல்லைன்னா 4 இருக்கும். ஓகே, ஃபர்ஸ்ட் லெட்டர் மட்டும் பார்க்கும்போது 2 ஆப்ஷன் நமக்கு வாய்ப்பு இருக்கு. நம்ம செகண்ட் லெட்டர் போயிடலாமா? VTOன்னு இருக்கு. Vங்கிறது 22, Tங்கிறது 20, Oங்கிறது 50. அப்ப என்ன ஆகுது? -2 ஆகுது, -5 ஆகுது. அதே -2 -5 இருக்கான்னு பார்க்கலாமா? LJ, Lங்கிறது 12, Jங்கிறது 10, Eங்கிறது 22. சாரி, Eங்கிறது மாத்திட்டேன், Eங்கிறது 5. சரியா? பாருங்க, -2 -5 வந்துருச்சு. ஆன்சர் ஆப்ஷன் 2 தான். எதுக்கும் லாஸ்ட் ஆப்ஷன் இல்லன்றதை கன்ஃபார்ம் பண்ணிடலாமா? D4, F6, K11. ஓகேவா? நமக்கு -2 வரணும், இங்க +2 வருது, அதை வச்சு கூட எலிமினேட் பண்ணிடலாம் ஆப்ஷன் 4. அப்ப ஆன்சர் ஆப்ஷன் 2. மத்த எல்லாமே எலிமினேட் ஆயிடுச்சு. ஓகேவா? 20 கொஸ்டின் இந்த ஷிஃப்ட் ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஒரே ஒரு கொஸ்டின் மட்டும் உங்களை ட்ரை பண்ண சொல்லிருப்பாங்க. 15 கொஸ்டின் மட்டும் உங்களை ட்ரை பண்ண சொல்லிருப்பேன். அது மட்டும் ட்ரை பண்ணி அதோட ஆன்சர் கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. அந்த மாதிரி இந்த 20 கொஸ்டின்ல எவ்வளவு நீங்களாவே சால்வ் பண்ணுங்க, 20க்கு எவ்வளவு நீங்க சால்வ் பண்ணுங்கன்றதையும் போடுங்க. ஒரு ஈஸியான ஒரு ஷிஃப்ட் தான் இந்த கொஸ்டின். சரியா? அடுத்த ஷிஃப்ட்ல நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். ஓகேவா? தேங்க்யூ.